வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் மழை பொழிந்தது. வேதாரண்யம் பகுதியில் கனமழை பெய்து வருவதால் அரசின் அறிவிப்பை பின்பற்றுமாறு அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டத்தில் நாகூர், திட்டச்சேரி, கீழ்வேலூர், திருக்குவளை, வேளாங்கண்ணி, கீழையூர் உள்ளிட்ட இடங்களில் 5வது நாளாக மழை பொழிந்தது. நாகூர் ஆண்டவர் தர்காவிற்கு செல்லக்கூடிய சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் அதிகபட்சமாக 17.5 சென்டிமீட்டரும், கோடியக்கரையில் 13.4 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் முழுவதுமாக கனமழை பெய்த நிலையில் அதிகபட்சமாக திருத்துறைப்பூண்டியில் 2 மணி நேரத்தில் 7 சென்டிமீட்டர் மழை பதிவானது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. கனமழையால் பட்டுக்கோட்டை, மணிக்கூண்டு, தலைமை தபால் நிலையம், பேருந்து நிலையம் உள்ளிட்ட இடங்களில் மழைநீர் தேங்கி குட்டை போல் காட்சியளித்தது. குடியிருப்பு பகுதிகளிலும் தண்ணீர் தேங்கியதால் பொதுமக்கள் இன்னலுக்கு ஆளாகினர். கடலூர் மாவட்டத்தில் நெல்லிக்குப்பம், ரெட்டிச்சாவடி, பன்ருட்டி, வடலூர், நெய்வேலி உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்தது. கங்கனாகுப்பம் பஞ்சாயத்திற்குட்பட்ட குடியிருப்புகளில் முழங்கால் அளவு தண்ணீர் தேங்கியதால் மக்கள் அவதியடைந்தனர். இந்நிலையில் வீடுகளை சூழ்ந்த மழைநீரை நியூஸ் 18 செய்தி எதிரொலியால் அகற்றுவதற்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். தேனி மாவட்டம் பெரியகுளம் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய 1 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. கொடைக்கானலில் 2 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையின் காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திண்டுக்கல் சுற்று வட்டாரத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கந்தர்வக்கோட்டை, விராலிமலை, அறந்தாங்கி, முள்ளூர், செல்லுக்குடி, மேலதானியம் உள்ளிட்ட இடங்களில் 3வது நாளாக கனமழை பெய்தது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சுற்று வட்டாரத்தில் 2வது நாளாக மழை பொழிந்தது. திட்டங்குளம், மூப்பன்பட்டி, இலுப்பையூரணி, இனாமணியாச்சி, பாண்டவர்மங்கலம், நாலாட்டின் புதூர் உள்ளிட்ட இடங்களில் பலத்த மழை பெய்தது. புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் அருகே ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த இச்சிப்பட்டி கிராமத்தை சேர்ந்த பாக்கியம் என்பவர் மின்னல் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். இதேபோன்று தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே மின்னல் தாக்கியதில் பிராதுகாரன்பட்டியை சேர்ந்த எலக்ட்ரீஷியன் ராஜா என்பவர் உயிரிழந்தார்.